ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் தான் ரெடி ஆகிட்டுருக்கு. வடைச்சட்டி வச்சாச்சு. கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கடுகு இப்போ பொரியுது. இப்போ நம்ம இதில் வந்து ஜீரகமும் வெந்தயமும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஜீரகம் வெந்தயம் போட்டு சிம் பண்ணிக்கங்க. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். இப்போது இந்த முள்ளங்கியும் போட்டு நல்லா தொலாவி விடுங்க. ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, அப்புறம் மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் வேண்டாம், ஏன்னா பருப்புலேயே போட்டு நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பில் தக்காளி ஒன்று கரைஞ்சி விட்ருக்கேன், வெள்ளைப்பூண்டு, அப்புறம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வணங்கிருச்சு. இது எதுக்காகனா கொஞ்சம் அந்த பேட் ஸ்மெல் கம்மியாகும். ஓகேங்களா? நல்லா வணக்கிட்டிங்கன்னா. ஸோ இப்போ வந்து அந்த பருப்புக்குள்ளார இந்த முள்ளங்கி போடுறோம் நம்ம. ஓகேங்களா? கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ ரசம் தான் செய்கிறேங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் இது பெருங்காயம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரசம் ரெடி. அதுக்கப்புறம் அந்த தக்காளி புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன், பருப்பு தண்ணி இருக்குது. அது இதில் ஊற்றி ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா இறக்கிக்கலாம். அம்மா வந்து அந்த இது போடுவாங்க, ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ரசப்பொடி. ரசப்பொடி 1 ஸ்பூன், கொஞ்சம் உப்பு போடுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கொதி வர்ற ஸ்டேஜில் இறக்கிடுங்க.